வள்ளுவர் வாக்கு ஜோதிட நேயர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நான் ரவினா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுப மாரிமுத்து அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கங்கம்மா. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மிக மிக பழமையான தொன்மையான மொழி எது அப்படின்னு கேட்டா தமிழ்னு குழந்தை கூட கண்ணை மூடிக்கிட்டு சொல்லிடுவோம். இதில் ஏன் அந்த பழமையான ஒரு விஷயம் சொல்லும் போதே பூரிக்குது அப்படின்னா, அது இப்பவும் நம்ம மனசில் அவ்வளோ ஒரு ஆழமான இடம் பிடிச்சிருக்கு. அதை இப்போவுமே பழமையாக பாரம்பரியத்தோடு ஒன்றி யார் ஜோதிடம் சொல்கிறா அப்படின்னு கேட்டால் அதில் ஆளாக வர்றது சுப மாரிமுத்து ஐயா அவர்கள் தான். நான் முன்னாடி நிறைய பேட்டிகளில் உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் தொடர்ந்து ஒரு விஷயம் சொன்னீங்க. இந்த பழமொழி அப்படின்றது பழமையான ஒரு விஷயம். அது இந்த தலைமுறையோடு போயிடக்கூடாது, காலகாலத்துக்கும் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் 1,00,000 பழமொழிகளை திரட்டி அதை புத்தகமாக வெளியிட போகிறேன்னு சொல்லியிருந்தீங்க. அதை பதிவாகவும் போடணும்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அப்போவே எனக்கு ஒரு மாதிரி பூரிப்பாக இருந்தது. எப்படி 1,00,000 பழமொழிகளை தேடி எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது எல்லாருக்கிட்டையும் போய் சேரணும் அப்படின்றது தான் என்னோட ஆசையும். கண்டிப்பாங்கம்மா. நம்ம ஒவ்வொரு பழமொழிகளாக பார்க்கலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய விளக்கத்துக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஓகேயா, சூப்பர் ஐயா. முதல்ல நீங்கள் சொன்ன ஒரு அழகான ஒரு பழமொழி அப்படின்னா, தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்படின்னு. இந்த பழமொழியை நான் யதார்த்தமாக நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். ஆனால் அதுக்கான விளக்கம் எனக்கு சரியா தெரியாது. ஸோ அதை உங்ககிட்ட இருந்து நம்ம நேயர்களுக்காக கொண்டு போய் சேர்க்கலாம். ரொம்ப சந்தோஷமா. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. அதாவதுங்கம்மா, நீங்கள் கேட்டது இந்த பழமொழிகள் எல்லாம் அந்த காலத்தில் கிராமங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா வயசானவங்க எது சொன்னாலும் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அந்த பழமொழிகளை சொல்லி மக்களுக்கு புரிய வைப்பாங்க. அப்போது அந்த காலத்தில் முன்னோர்கள் அப்படியெல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி காலங்கள் போக போக அது எல்லாமே வயசானவங்க எல்லாருமே காலமாயிட்டாங்கன்னா நாளைக்கு இந்த பழமொழிகள் எல்லாம் அழிஞ்சிடக்கூடாது இல்லைங்களா? நாளைக்கு அடுத்த தலைமுறைக்கு இதை சேர்த்து வச்சுட்டு போகணும் இல்லையா? அதுக்காக இந்த ஒரு அற்புதமான இந்த ஆதிகால பழமொழியை எடுத்து மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்தணும்னு சொல்லி இதை எடுத்துருக்குறேங்க. இதில் நீங்கள் கேட்டது அற்புதமான கேள்வி. தாயை போல புள்ள நூலை போல சீலை. இந்த தாயை போல புள்ள நூலை போல சீலைனா என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாய் அம்மாவுக்கு இந்த அம்மா என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, கஷ்டப்பட்டு பாடுபட்டு இந்த குடும்பத்தவே கட்டி காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அந்த தாய்க்கு அந்த காலத்துல நீதி நியாயமாக தான் வாழுவாங்க. இந்த நீதி நியாயம் நேர்மையாக வாழ்ந்தால் அன்றைக்கி தாய் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்றி இந்த குழந்தைகளெல்லாம் வளர்த்தி வாழும் பண்ணி அவங்கள படிக்க வச்சு ஆளாக்கி அவங்கள கல்யாணம் முடிச்சு ஒரு நல்ல இடத்துல அவங்க கையில் பிடிச்சு கொடுத்து அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக பார்க்கணுன்னு அந்த தாய்க்கு எண்ணம் இருக்குமா. அப்படி உண்மையாக கஷ்டப்பட்டு உண்மையாக வாழ்ந்து உண்மையாக அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் அத்தனை பேருமே அந்த தாய் மாதிரியே அந்த புள்ள இன்னொரு வீட்டுக்கு போய் அந்த கட்டி காப்பாற்றுமா. எப்படிங்கம்மா? அவங்க கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு பொண்ணை பெற்றுட்டாங்க, தாய் நல்லா கண்ணியமாக வாழ்ந்துட்டாங்க, எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க. அப்போது இன்னொரு வீட்டில் போய் அந்த பொண்ணை கட்டி கொடுத்தா அந்த குடும்பத்தை எப்படி தாய் கட்டி காப்பாற்ற மாதிரி அம்மா மாதிரியே நானும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் போய் கட்டி காப்பாற்றி அந்த குடும்பத்தை எல்லாம் இழுத்து போட்டு எல்லா கஷ்ட நஷ்டத்தை கண்டுபிடிச்சி அதை எல்லாம் சரி செய்து அந்த வீட்டில் போய் தாய் எப்படி கஷ்டப்பட்டதோ அதை எப்படி கரை சேர்த்தி அந்த ஊரில் இருந்துச்சோ அதே மாதிரி புள்ள போய் அந்த ஊரில் போய் அந்த குடும்பத்தில் கஷ்டப்பட்டு வாழ்ந்து ஒரு நல்ல பேரை சம்பாதிக்குமா. அப்போது தாயை பார்த்தாலே புள்ளை எப்படி பிழைக்குங்கிறத அந்த காலத்தில் அந்த பழமொழியை சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் தாய் எப்படி வாழுதோ அப்படித்தான். இதே தாய் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்களுடைய வம்சாவளியில் அந்த தாய் ஏதாவது ஒரு வகையில் அந்த தாய்க்கு ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடைஞ்சல் இருந்து வாழ்க்கையில் நல்லாவே இல்லை, சரியாக சிறப்பாக வாழலினாலும் இதே மாதிரி அந்த தாயுடைய பிள்ளைகளுக்கு அந்த சிறப்பு இருக்காதா. அப்போ தாய் நல்லபடியாக கண்ணியமாக வாழ்ந்து நாம் எந்த வீட்டில் கட்டி கொடுத்தோமோ அந்த வீட்டுடைய பெருமையை காப்பாற்றி வச்சால் அதுக்கு பிறக்கிற குழந்தையும் இன்னொரு வீட்டில் போய் கட்டி காப்பாற்றி வாழுவான். அதை தாயை போல புள்ள. இந்த நூலை போல சீலைன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் நெசவு நெய்வாங்க. இந்த நூல் தறி இருக்குது இல்லைங்களா, இந்த தறி அந்த காலத்தில் பாவுணர்த்தி அந்த தறியில் இருக்கிற நூலெல்லாம் சிக்கல் எடுத்து அந்த நூல் எந்த அளவுக்கு திடகாத்திரமாக எந்த அளவுக்கு வர்ணம் பூசி எந்த அளவுக்கு டிசைனாக இருக்குதோ
அந்த அளவுக்கு அந்த வர்ணம் எப்படி நூல் தரமாக இருக்குதோ அதே மாதிரியே சேலையும் அந்த மாதிரி உருவாயிருமா. சேலை வந்து உருவாயிருமா, நூலை பார்த்து தான் சேலை உருவாகுமா. அதனால அந்த காலத்தில் நூல் தான் கெட்டியாகி தடுக்கு பின்னுறது எப்படி பின்னுறாங்க, ஒரு ஓலையாக சேர்த்து ஒரு தடுக்க மாறுது இல்லைங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் இந்த ஒரு நூலாக நெருக்கி 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 அப்படியே டிசைன் போட்டு அந்த பார்டர் போட்டு அந்த கரையெல்லாம் வச்சு கடைசியாக 8 மடிப்பு சேலைங்கிற மாதிரி அந்த 8 மடிப்பு சேலையை மடித்து ஒரு பெண்ணுக்கு கட்டி விடும்போது அந்த சேலை நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்களாம். அந்த சேலை நல்லா இருக்கிறதுக்கு நூல் நல்லா இருந்தால் தான் சேலை நல்லா இருக்குமா. அதான் தாயை போல புள்ள நூலை போல சீலை. அந்த காலத்தில் ஆதிகால பழமொழி இப்படி சொல்லி வச்சுருக்காங்க. இதைத்தான் அந்த காலத்தில் மக்களுக்கு இது நல்லபடியாக அடுத்த தலைமுறைக்கு இந்த சொற்பொழிவு இந்த ஒரு மொழிகள் எல்லாம் அழியக்கூடாதுங்கிறதுக்காக அடுத்தடுத்த தலைமுறை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை. சுப மாரிமுத்து. ஐயா, தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்றதுக்கு ஒரு அழகான விளக்கத்தை கொடுத்துட்டீங்க. கண்டிப்பாக வந்து தாயை போற்ற விதமாக முதல்ல ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆமாங்கம்மா. அடுத்தது பார்த்தா வந்து அதுக்கப்புறமா எல்லாருக்கிட்டையும் இருக்க விஷயம் எதிர்பார்ப்பு, ஆசை, இது ஒன்று தான். ஸோ பெருசாக ஆசைப்படாதீங்க, இருக்கிறத வச்சு வாழ்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்கம்மா. அதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பழமொழி இப்போ அந்த ஆதிகால பழமொழி இல்லைங்கம்மா, இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ கற்றுக்கணும். பெருசாக ஆசைப்பட்டு ஒரு நாள் நம்ம வந்து மனசஞ்சலமாகக்கூடாதுங்கிறக்காக ஆதி காலத்தில் ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஒரு கொக்கு வந்து கொக்கு இருக்குது இல்லைங்களா, எல்லா கொக்கும் இறதட போச்சான். ஒரு கொக்கு மட்டும் கடலை பார்த்து உட்காந்துருச்சுங்களாம். மீதி ஒரு 9 கொக்கு போகுது வருது, டெய்லி இறை எடுக்குது, அந்த வழியில் போகுது. ஏம்மா உன்னை இறை எடுக்கலன்னு கேட்டால் நான் வரல நீ போன்னு சொல்லிடுச்சு இந்த கொக்கு. அப்போது 2 நாள் கிளம்பிச்சு 3 நாள் கிளம்பிச்சு இந்த கொக்கு கால் கடியிலேயே மீன் வருது, அதை முழுங்க மாட்டேங்குதான். அப்போ என்ன போச்சுன்னு கேட்டேன், 3ஆவது நாள் வரும்போது அந்த கொக்கு சாப்பாடு பசி எதுவும் இல்லாமல் அந்த கடலில் இருக்கக்கூடிய பாறையிலேயே கொக்கு இறந்து செத்து போச்சு. அதுக்கு 9 கொக்கும் எடுத்து வச்சு என்ன அழுகுதுன்னா, கடல் வத்தி கருவாடுதிங்கலாம் என்ற கொக்கு தன் உடல் வத்தி செத்ததான் கொக்கு. கடல் எப்போ வத்துறது, கருவாடு எப்போ திங்கிறது இல்லைங்களா. கடல் வத்துங்களா, கடல் வத்தாது. கரெக்டு தானுங்கம்மா. அப்போ கடல் வத்தி கருவாடுதிங்கலாம் என்ற கொக்கு தன் உடல் வத்தி செத்ததான் கொக்கு. கடல் எப்போ வத்து கருவாடு எப்போ தள்ளி திங்கிறது. காலுக்கட்டை வந்த மீனை எடுத்து முழுங்கியிருந்தால் அந்த கொக்கு உயிரோடு இருந்திருக்கும். நான் கடலெல்லாம் வத்துனா கருவாடெல்லாம் நிறையா அள்ளி தின்னுக்கலான்னு நினச்சி தன்னோட உடல் வத்தி கடைசியில் பாறையில் செத்துதான். அப்போது நாம் என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம இந்த ஜீவனம் பண்ணி நம்ம வாழ்ந்துட்டாலே நம்மளுக்கு போதும் இல்லைங்களா. அப்போ இதை செய்தாலே நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கலாங்க. இதை கண்டிப்பாக வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை, இது எல்லா மக்களுக்கும் சமர்ப்பணங்க. சூப்பர் ஐயா. நீங்கள் சொல்லும்போது அதுலேயே ஒரு விஷயம், எனக்கு ஒரு பழமொழி என்னன்னா, போதுமென்ற மனமே பொன்சி மருந்துன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா. நீங்கள் சொல்கிற விஷயத்த பார்த்தா இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ்ந்துக்கோ, பெருசாக ஆசைப்பட்டானா கிடைக்காது அப்படின்றது தெளிவாக புரியுது. ஆமாங்கம்மா, இதுதாங்கம்மா அந்த கொக்குடைய வச்சு நம்ம வாழ்க்கையில் பெருசாக ஆசைப்பட்டு இருக்கிறத தொலைச்சிட வேண்டாங்கிறதுக்காக இந்த மக்களுக்கு தலைமுறையாக இதை தெரிஞ்சு அடுத்த தலைமுறைகளுக்கு இது யூஸ் ஆகணும், அதுக்காக இந்த பழமொழி. இன்னொரு பழமொழி நான் அடிக்கடி கேள்விப்படுறது உண்டு. என்ன அப்படின்னா, ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தன்னால் வளரும்னு சொல்லுவாங்க. எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பாங்க, என்னென்னா, ஓம் பிள்ளைய தானேங்க நீங்கள் ஊட்டி வளர்க்கணும், ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா உங்கள் பிள்ளை எப்படிங்க தன்னால் வளரும் அப்படின்னு கேட்பாங்கல்ல. இதுக்கான பதில் என்ன ஐயா? ஆமாம், ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தினா தன் பிள்ளை தானாக வளருங்கிறது என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் நாம் ஒரு பையனை பெற்று வளர்த்திருப்பாங்க. அவர் கல்யாண வயசு வந்துடும். இந்த கல்யாண வயசு வந்த உடனே நாம் போய் ஒரு வீட்டில் பொண்ணு கேட்டால் அந்த பொண்ணு வந்து நம்மளுடைய உறவே இருந்தாலும் கூட அது ஊரா வீட்டு பொண்ணு தானே. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு எல்லாமே நல்ல வாழ்க்கை கொடுத்து அந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு சாப்பாடு உணவு எல்லாமே கொடுத்து அவங்கள நல்லா வாழ வைப்பாங்க. அந்த பொண்ணு வந்து மாசமாயிருவாங்க, அதாவது கன்சீவ் ஆயிடுவாங்க. இந்த கன்சீவ் ஆகிட்டாங்கன்னா இந்த கன்சீவ் ஆனதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மாமியார் மாமனார் அந்த பையன்கிட்ட மகன்கிட்ட சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, ஏம்மா ஊரா வீட்டு பிள்ளைய கட்டிட்டு வந்திருக்கிற, வாயும் வயிறுமா அது இருக்குது, அதுக்கு வந்து வாய் வந்து புளிக்கும், அதுக்கு ஒரு மாங்காய் வாங்கி கொடு, ஒரு மாதுளம்பழம் வாங்கி கொடு, இல்லை ஒரு ஆப்பிள் ஆரஞ்சு வாங்கி அந்த புள்ள உன்னுடைய வயிற்றில் உன்னுடைய மனைவிக்கு ஊராம்பிள்ளைக்கு ஊட்டி விடு, வயிற்றில் வளர்றது உன்ற புள்ள தானே. ஓகே என்னங்க, அதை ஊராம்புள்ளைய ஊட்டி விட்டா தன் புள்ள தானாக வளருமா. இது தெருவில் இருக்கிற பிள்ளைக்கு ஊட்டி விட்டா இது எப்படி வளருங்க? இது சாத்தியம் இல்லை இல்லைங்க.
அப்போ அந்த காலத்தில் பொதுவாக சொல்லி வச்சுட்டாங்க, ஊராம்புள்ளைகளுக்கெல்லாம் ஊட்டி விட்டா நம்ம உள்ள தானா வளரணும். அது 10 பேருக்கு கொடுக்கணுங்கிறது அது தர்ம சிந்தனை. அதுக்கு சம்மந்தம் இல்லை. கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அது ஊரா வீட்டு புள்ள, நம்ம வீட்டு வாரிசை சுமக்குது. அப்போ ஊராம்புள்ளை இவர் கன்சீவ் ஆக்கி விட்டாச்சு. இவர் கன்சீவ் ஆனோன்னு இவருடைய ரத்தம் போய் வயிற்றுக்குள்ளே போய் குழந்தையாக போய் சுமக்குது. இந்த வாய்க்கு எப்போவுமே மாசமாக இருக்கிறவங்களுக்கு புளிப்பு சக்தி, துவர்ப்பு, புளிப்பு இதெல்லாம் கொஞ்சம் மாசமாக இருக்கிறவங்களுக்கு இருக்கும். அப்போ வீட்டுக்கார் என்ன பண்ணுவார்னா, அதுக்கு மாங்காய், மாம்பழம், திராட்சை, ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாம் வாங்கி பாசமாக கொண்டு போய் அந்த ஊராம்புள்ள தானே மனைவி, அதுக்கு மாமா என்னுடைய வாரிசோட மாசமாக இருக்கிற வாய் வயிறுமா இருக்கிறேன்னு ஊராம்புள்ளைக்கு புருஷை ஊட்டி விடுவார். அது ஊட்டி விட வயிற்றில் இருக்கிற குழந்தையும் அந்த மாதுளம்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு சாப்பிடும். அப்போ ஊராம்புள்ளை ஊட்டி விட்டா வயிற்றுக்குள்ளே உம்புள்ள தானாக வளருங்கிறதா தன்புள்ள தானாக வளருன்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. இதுதாங்கம்மா அந்த காலத்தினுடைய ஆதிகால பழமொழிகள். ஆதிகால பழமொழி, அர்த்தமுள்ள பழமொழிங்க. இதை மக்கள் தெரிஞ்சுட்டாங்கன்னா, நம்ம ஒரு வீட்டில் போய் பொண்ணை கட்டிட்டு வரோம், நம்ம வீட்டு வாரிசுத்தை சுமக்க போகுது, அதை நம்ம கொடுமை பண்ணக்கூடாது. நாளைக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதுக்கு டைவர்ஸ் பண்ணி விட்டுறக்கூடாது, விவாகரத்து பண்ணி பிரிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வீட்டு வாரிசை சுமந்த பிள்ளைக்கு குலதெய்வமாக அவங்கள கும்பிடணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. ஐயா பொதுவாக இப்போது நிறைய பழமொழி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ ஒரு பழமொழி ஐயா, அதாவது முன்னோர்கள் சொல் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும்னு சொல்லுவாங்க. இல்லை சொல்லும்போது இதுதானே இனிக்கணும், ஏன் பின்னாடி இனிக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். கண்டிப்பாக இதுக்கான விளக்கம் இந்த ஆதிகால பழமொழியிலையுமா முன்னோர்கள் சொல் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும்னு என்னென்னா, ஒரு பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்கக்கூடிய பொண்ணு ஏதாவது யாராருத்தர் கூட சின்ன சின்ன தப்புகள் செய்வாங்க. படிப்பை விட்டுட்டு விளையாட்டுத்தனமாக எதையாவது ஒன்று பண்ணிடுவாங்க. அந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பெரியவங்க அதை சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைகளாக இருக்கிறனால தாத்தா சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கக்கூடாதுன்னு அவங்க தாத்தா தான் முன்னோர்கள். இந்த தாத்தா சொல்கிறதையெல்லாம் சும்மா எப்போ பார்த்தாலும் அவர் ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே தான் இருப்பார். அவர் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் போ அப்படின்னு அந்த புள்ள சொல்லும். அப்போ என்னென்னா, தாத்தா சொல்கிறது கசப்பாக தெரியும். முன்னோர்கள் சொல் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும்னா என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு போய் ஒரு தன்னுடைய சுய புத்தியை இருந்தும் கூட ஒரு விளையாட்டுத்தனமாக போய் ஒரு தப்பு செஞ்சு அந்த தண்டனையை அனுபவிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அடடே நம்ம தாத்தா அன்னைக்கு சொன்னாரே, நாம் அன்னைக்கு கசப்பாக எடுத்துட்டோமே, இன்றைக்கி நம்ம தாத்தா சொல்கிறத கேட்டிருந்தா நம்மளுக்கு இவ்வளோ இந்த தண்டனை அனுபவிச்சிருக்க மாட்டாங்களேன்னு சொல்லி, அப்போ பார்த்துக்குங்களேன், அப்போ முன்னோர்கள் சொல் முன்னே கசக்கும் பின்னே இனிக்குமா. அப்போ பெரியவங்க பேச்சை கேட்டால் அவங்க ஆழ்ந்து யோசனை பண்ணி எது தப்பு எது ரைட்டுன்னு பார்த்துத்தானே அவங்க சொல்லுவாங்க. ஒரு தப்பு பண்ணுறோமா, அந்த தப்பு சரியானது அல்ல, நீ நாளைக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நம்ம குடும்பத்துக்கு ஒரு அவமானம் வந்துடும், ஒரு கேவலம் வந்துடும், அதனால் இப்போ உனக்கு கசப்பாத்தான் தெரியும், ஆனால் பின்னாடி நான் சொன்னது நீ நினச்சி பார்ப்பின்னு சொன்னது தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும்னு அந்த காலத்தில் வந்துச்சு. பெரியவங்க பேச்சை யாராவது கேட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் இனிமேல் வருங்கால குழந்தைகள் பெரியவங்களுடைய சொல்லு கேட்க கேட்க அவங்களுக்கு முன்னோர்கள் செல் மலை நெல்லிக்காய் மாறிங்களாம். அந்த காலத்தில் மலை நெல்லிக்காய் கேள்விப்பட்டிருக்கீங்க? அந்த நெல்லிக்காய் கதை சொல்லுவாங்களா? இல்லை. முன்னோர்கள் சொல்லுன்னா மலை நெல்லிக்காய் மாதிரியா. மலை நெல்லிக்காயை முதல்ல கடிச்சோடனே கசக்கும், 10 நிமிஷம் கிளம்பிச்சு தண்ணி குடிச்சிக்கிற இனிக்கும். அப்போ முன்னோர்கள் சொல் முதியோர் சொல் முன்னே இனிக்கும் பின்னே கசக்கும். அப்படி அந்த காலத்தில் மாற்றி வச்சது தான் முன்னே கசக்கும் பின்னே இனிக்குன்னு மலை நெல்லிக்காய் வச்சு சொல்லியிருக்காங்க. நாட்டு நெல்லிக்காயில் அந்த இது வராது, மலை நெல்லிக்காய். அந்த நெல்லிக்காய் எப்போ யாரு கடித்தாலும் ஃபஸ்ட்டு கசக்கும், அப்புறம் தண்ணி குடிச்சோடனே சர்க்கரையாட்டை இனிக்கும். அப்போ இதுதான் பெரியோர்கள். அவங்க அன்றைக்கி சொன்னதெல்லாம் முதல் கசப்பாக தெரியும், வாழ்ந்து பார்த்ததுக்கப்புறம் பட்டதுக்கப்புறம் தான் புத்தி வரும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கப்புறம் பின்னே இனிக்கு. இதுதான் அந்த காலத்தில் பழமொழிகள். அருமை அருமை, சூப்பர். ஒவ்வொரு பழமொழிக்கும் ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. அதாவது பழமொழிக்குள்ள ஆழமான அர்த்தமான பல்வேறு விஷயங்கள் பொதிந்து கிடக்குது. ஸோ ஒவ்வொரு விஷயமா இன்னும் நிறைய பார்க்கலாம். இந்த 1 லட்சம் சொல்லிட்டீங்க, இப்போதான் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கோம். கண்டிப்பாக தொடர்ந்து மற்றும் ஒரு வீடியோவில் இன்னும் நிறைய பழமொழிகளுக்கு அர்த்தம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம நேயர்களும் ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. ரொம்ப நன்றிம்மா, வணக்கம்.